தம்பி தம்பி செல்வண்ணா நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்கண்ணா. எங்க இந்த பக்கம் நீங்க எப்படி இருக்கீங்க? பிக் பாஸ்ல எப்படின்னா போகுது? அடுத்த சீசன் எப்போங்கண்ணா? அடுத்த சீசன் ஆக்சுவலா இப்ப வரப்போகுது தம்பி. ரொம்ப சூப்பரா வரப்போகுது. சரி சரிங்கண்ணா. ஆக்சுவலா வந்து நார்மல் பீப்புள் எடுத்துட்டு இருக்காங்க. சோ அதனால நீங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா? நானாங்கண்ணா நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி ஓகே. ஆக்சுவலா ஆல்ரெடி கொரோனா டைம்ல தானே இருக்கு. அப்படியா? ஓகே ஓகே ஓகே. இல்ல பெங்களூருக்கு ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன். ஓகே ஓகேங்கண்ணா. சாப்பாடே சரியில்லை தம்பி. உடம்புல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்க ஃபுட் அப்படிதாங்கண்ணா இருக்கு. ப்ரோ வாய்ஸ் வர மாட்டேன். லைட்டா அப்படிக்கா சாப்பாடு. ஓகே. ஆக்சுவலா வந்து நம்ம திருப்பூருக்கு வந்திருக்கோமா? ஆமாங்க ப்ரோ. திருப்பூர்ல வந்து ஒரு ஓஜி ஸ்பாட் இருக்குப்பா. நீ சாப்பிட தானே வந்திருக்க ஆக்சுவலா? ஆமாங்கண்ணா சாப்பிடதான் வந்த போன் கீழே கிடந்ததுங்கன்னா எடுத்து பார்த்து நீங்க வந்துட்டீங்க. அது போன் என் போன் தான். கீழே நான் ஆக்சுவலா தெரியாம மிஸ் பண்ணிட்டேன். அப்படிங்களாங்க? என் போன் தான். நான் வாங்கிக்கிறேன். மறக்காம வருமானம் ஜாஸ்திங்களாங்கண்ணா? இல்ல தம்பி மறக்காம கொடுத்துட்டு போயிருங்க போன. சரி சரி சரிங்க. ஆக்சுவலா திருப்பூர்ல வந்து நான் பெங்களூர்ல போய் சாப்பிட்டு வயிறு செட் ஆகல. அப்படிங்களா? நம்ம ஊருக்கு வந்திருக்கேன். சரிங்கண்ணா. நல்ல சாப்பாடா சாப்பிடலாம் யோசிச்சேன். வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க. வீட்டுக்கு போனா நல்ல சாப்பாடு கிடைக்காது. யார் வீட்டுல நல்ல சாப்பாடு செய்யறாங்க ஆக்சுவலா? You are spitting fruits. இல்லப்பா ஆக்சுவலா அப்படி சொல்லாதீங்க. வீட்டுல ஒய்ஃப் தெரிஞ்சு அப்படி சண்டைக்கு வந்துருவாங்க. அவங்க ஆக்சுவலா சூப்பரா சமைப்பாங்க. சூப்பரா குடிங்க. சரிங்கண்ணா. ஒரு நாள் வீட்டுக்கு வராதீங்க. சாப்பாடு போதும் நிறுத்திக்கோ. வீட்டுக்கு வாங்க. இதோட பூராத்தையும் நிறுத்திக்கோ. ஆக்சுவலா விஜய் சேதுபதி தான். நான் மனசுல விஜய் சேதுபதி சொல்றாரு. வீட்டுக்கு வாங்க கண்டிப்பா. ஓகேங்கண்ணா. சூப்பரா சமைச்சு போட சொல்றேன். ஓகே. நல்லா சமைப்பாங்க. சரிங்கண்ணா. ஆக்சுவலி இப்ப வெளியே வந்திருக்கோம். வெளியே சாப்பிடணும்ல. நான் வந்து திருப்பூர்ல ஒரு பெஸ்ட் ஒரு ஓஜி ஸ்பாட்டுப்பா. அப்படிங்களா? எனக்கு தெரியாது ஓஜி ஸ்பாட். யாருக்குமே தெரியாதுப்பா அது. அப்படிங்களா? ஒரு ஹிடன் ஸ்பாட். அப்படிங்களா? கொஞ்சம் ஒளிஞ்சிருக்கும் கடை. அப்படிங்களா? யாருக்குமே தெரியாது. சூப்பர் ஸ்பாட் உனக்கு கூட்டிட்டு போறோம். ஓகேவா? ஓகேங்கண்ணா. எந்த ஸ்பாட் தெரியுமா? பாருங்க லைட்டா திருப்பாங்க பாரு. பெஸ்ட் ஸ்பாட் தான். சார் ஏக்சன் பிரியாணி. இருங்களா? நானே ஒரு 100 டைம் வந்திருக்கேங்க. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. சாப்பிடவே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் சொல்லு. பேடிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணிடுறேன். உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட் வந்துரும். ஓகே ஓகே. சூப்பர் ஸ்பாட்ப்பா ஏக்சன் பிரியாணி. ஓகேங்கண்ணா. நானும் பார்த்தோம்னா பெங்களூர் சாப்பிட்டு படி காஞ்சு கிடக்குறேன். அப்படிங்களா? ஓரம். ஓகேங்க. பிரியாணி சிந்தாமணி வேற லெவல்ல நாக் அவுட் பண்றோம். ஓகேங்க. சூப்பர். விஜய் சேதுபதி வைஸ் தானே அது? ஆமாங்கண்ணா. ஓகே. விஜய் சேதுபதி வைஸ் தான் பேசிட்டு இருப்பேன். டக்குன்னு அப்படியே குத்தவ நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாது. ஆனா நான் பாக்கியராஜுங்கண்ணா. அதாவது இது நல்லா இருக்குங்கண்ணா. அப்படியா? சந்தோஷம். சரிங்கண்ணா. முருங்கக்காய் பிரியாணி சாப்பிடுங்க. முருங்கையில பிரியாணிங்களாண்ணா? ஆமா தம்பி. வாங்க போய் சாப்பிடுவோம் முருங்கக்காய் பிரியாணி. சரி ஓகே. வீடியோவா போடல எடுத்தேன். சரி அது எதுக்கு தேவையில்ல. யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்க விழுந்தா முதுகுல குத்துவாங்க. இவங்க விழுந்தா இங்க அடிப்பாங்க. எதுக்கு நமக்கு? அப்படியா? திருப்பூர் ஏக்சன் பிரியாணி. சாரி திருப்பூர்ல ஏக்சன் பிரியாணி. ரொம்ப செம்மையா கேரக்டர் விட்டு வெளியே போயிட்டு டக்குன்னு வெளியே போயிட்டேன். அப்படியா? ரொம்ப சூப்பரா இருக்கு. மறக்காம வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? பாக்குற எல்லாரும் ஒரு டைம் சாப்பிட்டுருப்பாங்க ப்ரோ. இல்ல ஹிடன் ஸ்பாட் இது. யாருக்கும் தெரியாது. அப்பப்போ சொல்லுங்க. அப்பதான் வந்து ஞாபகம் இருக்கு எனக்கு. மறக்காம வந்து சாப்பிடுங்க. ஃபேமிலியோட கூட்டுவாங்க. ஓகேவா? ஃபேமிலி தேடிட்டு இருக்கேன் ப்ரோ. ஹீரோ கிரேவி நல்லா இருக்கு. இந்த மணியோட ஒரு செமையா இருக்கு ப்ரோ. அதாவது ஒரு மீன் வரும் பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி இந்த ஹிஸ்டரியில நடந்ததே இல்ல. அதுதான் முதல்ல. இதான் முதல்ல இந்த மாதிரி விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த மாதிரிதான் இருக்கு. விஜய் சேதுபதி தான் சொல்றது. அதுவும் ஏஎக்சன் பிரியாணி. ஏக்சன் பிரியாணி. அவரே கூட வந்திருக்க மாட்டாரு சார். நான் தான் அது. விஜய் சேதுபதி. பிக் பாஸ் பாருங்க. ஓகேவா? லைட்டா நல்ல பிரியாணியா சாப்பிடுங்க. நல்ல பிரியாணின்னா
நல்ல பிரியாணி ஏக்ஸன் பிரியாணி, அத்தா பிரியாணி, பாபு பிரியாணி. அண்ட் பெங்களூர்ல பார்த்தோம்னா ஆக்சுவலா சூப்பர் பிரியாணி ஒன்று இருக்கு. நீங்க ஒண்ணு சாப்பிட்டீங்களா? சொன்ன பிரியாணி அது ஆக்சுவலா அவரேஜ் தான். அவரேஜ். ஆக்சுவலா என் ஒய்ஃப் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. ஆனா எனக்கு வந்து பிடிக்கல ஆக்சுவலா. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. சம்டைம்ஸ் மேபி நல்லா கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு சில டேஸ்ட். ஆனா அங்க வந்து மேக்னா பிரியாணி ஒன்று இருக்குப்பா. மேக்னா ஐ நீட் திஸ் டாடி. அந்த மாதிரி மேக்னா பிரியாணி ஒன்று இருக்குது. அது ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. நானும் சாப்பிட்டேன். மேக்னால வந்து மேக்னா போன்லெஸ் பிரியாணி செம்ம டேஸ்ட். இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்னாவே பண்ணுவாங்களா? மேக்னா தான் பண்ணுவாங்க. அப்பப்ப சூர்யா வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. நல்ல பிரியாணி கிடைக்க மாட்டேங்குது. அந்த மேக்னா பிரியாணி ஒண்ணு நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரிப் போயிருந்தோம். கர்நாடகா, பெங்களூர் ஃபுல்லா சுத்தலாம். ஒரு 5 days ட்ரிப் போயிருந்தோம். நம்ம திம்பம் இருக்குல்ல, திம்பம் தாண்டி அடுத்து மதியானம் போய் சாப்பிடுறோம். சாப்பாடு பிடிக்கல. நம்ம ஊரு தான் ப்ரோ. உண்மையாவே ஊரு விட்டு வெளியே போனா முடிஞ்சது. வீடியோக்காகன்னு கிடையாது. இல்லன்னா அப்ப அவங்க ஊர்ல சாப்பிட்டு இருப்பாங்களா, பிறந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் சாப்பிட்டு இருப்பாங்கல்ல. அதனால அப்படி செட் ஆயிடும். அந்த செட் ஆயிரும் ப்ரோ. இப்போ நீங்க நம்ம ஊரு திருப்பூர், கோபி, கோயம்புத்தூர் எங்க வேணா சாப்பிடுங்க, எப்படி இருந்தாலும் அந்த டேஸ்ட் வந்துரும். வெளியூர் போயிட்டா அந்த டேஸ்ட் வராது. ஒரு சில டைம்லாம் சாம்பார் இனிப்பா இருக்கும். பெங்களூர் ஃபுல்லா இனிப்பு தான். எல்லாத்துலயும் வெள்ளம் போட்டுறாங்க. கொடுமையா இருக்கும். ஆனா அவங்களுக்கு அது புரியுது ஆக்சுவலா. காரசாரமா சாப்பிட்டு நமக்கு வந்து அவங்க இங்க வந்தாங்கன்னா என்ன எப்படி இருக்கு அப்படிம்பாங்க. ஆமா. இல்லன்னா நம்ம ஒரு ஸ்பைசஸ் புடிச்சு போய் இங்கே தங்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குல்ல. ஆனா பெங்களூர் மக்களே ஒரு டைம் திருப்பூர் வாங்க. திருப்பூர் வந்து ஏக்ஸன், பாபு, அத்தா இந்த பிரியாணி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு அது கூட இந்த சிந்தாமணி வேற லெவல்ல இருக்குதுங்க. சிந்தாமணி ஃபுட் ரிவ்யூ வந்து ஆக்ட்ரஸ் பேசுற மாதிரி. அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது யார் வாய்ஸ்? பாக்கியராஜ். கண்டுபிடிச்சிங்க தம்பி. ஈஸியா ரெண்டு மூணு பார்சல். அதாவது பிரியாணின்னு பார்த்தோம்னாலே நம்ம ஊர் பிரியாணி தான். ரொம்ப சூப்பரா இருக்கு. சிந்தாமணி அடிச்சுக்க முடியாது. நம்ம ஊரை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்களா? நம்ம சிந்தாமணி போட்டுக்கோங்க, சாப்பிடுங்க. எவ்வளவு படங்கள் இங்க எடுத்திருக்கிறீங்க? யார் ப்ரோ எடுத்தாங்க? பாக்கியராஜ். அப்படியா? இங்க எடுத்திருக்காரு ப்ரோ. என்ன படம் ப்ரோ? ஏதோ ஒரு படம் ப்ரோ, எனக்கு தெரியல ப்ரோ. பாக்கியராஜா பாரதி ராஜாவா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. தெரியல. நிறைய படம் இங்க எடுத்திருக்காங்க. கொங்கு நாடு நிறைய ஸ்பாட் இருக்குது. சிந்தாமணி கிரேவி சாப்பிட்டு பார்த்து அதான் போட்டுதான் சாப்பிட்டு இருக்கிறேன். போட்டுருக்கீங்களா? வெடித்தனமா இருக்கு ப்ரோ. சிந்தாமணி சிக்கன் பிரியாணி ஏக்ஸன் வேற லெவல். சூரியவம்ச படம் இருக்குல்ல, திருமூர்த்தி டேம். ஆமா, நாங்க எடுத்ததா. அவங்க அந்த சின்ன பையனும் வந்து தாத்தா வந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல, யானை ஓட்டுறது. அதான் அந்த டேம்ல தான். யானை மேல அம்பாரி. அதேதான். பரவாயில்ல ஃப்ரெண்ட், யாராச்சும் வேணும்னே இங்க அடிப்பாங்களா? அந்த பொண்ணு ப்ரோ ஆக்சுவலா. ஆமா, அதான் அது அவங்க வந்து எப்படின்னா, அது வந்து யாருன்னா அந்த தென்றல்னு ஒரு சீரியல் வரும் நாடகத்துல வரும். அது தீபான்னு ஒரு கேரக்டர் வரும். சின்ன தம்பி பிரபு நடிச்சது அந்த படம் வந்துட்டு. அந்த படமும் அங்கதான். அந்த அவங்க வீடு இருக்குல்ல, கோபி செட்டிப்பாளையமா என்னன்னு தெரியல, கரெக்டா எங்க அப்பா சொல்லியிருக்காரு. டேம் மேல வந்து செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. அந்த வீடு வந்து அந்த டேம் மேல இருக்கு. நம்ம பார்த்தாலே தெரியும். கிளிப்ஸ் போட்டு பாருங்க. குஷ்புவோட வீடு. அந்த 3 அண்ணனுங்க சேர்ந்து தாங்கி கடைசியில கொண்டு போட்டுருவாங்க. இல்ல நான் படம் முழுசா பார்த்தது இல்ல ப்ரோ. கல்யாணம் பண்ணிடுவாங்க ப்ரோ. அப்படியா? இல்ல, அவன் தாலி கட்டுவான். பிரபு வந்து அவனுக்கு தாலினாலே என்னன்னு தெரியாது. பைபிளைக்கு தாலினா என்னன்னு தெரியாது. ஆனா அதுலதான் வரும் மணிவண்ணன் காமெடி. 1 கோடி ரூபா கொடுத்தாலும் அது மாதிரி மேல வேலை பார்க்க பாருன்னா 30 ரூபாடா. வெரி ஐகானிக். இது இவருது விஜயகாந்த் சாரோடது வந்து ஒரு படம் தான் வந்துரும். ராசாத்தி ஒண்ணு அந்த பாட்டு வரும்ல. விஜயகாந்த் சொல்லிட்டீங்க. நாங்க வந்து பேசி வந்துட்டார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. நீங்க வந்து எல்லாம் பாக்குறாங்களா? யாரும் பாக்கல இல்ல. யாருமே பேசிட்டு இருக்கு. குழம்பு எடுத்து ஊத்திட்டு இருக்கியா? பயமுடுத்தாதீங்க. விஜயகாந்த் சார்னு சாப்பிட செலவு பாப்பாரு. நீங்க என்ன அடிக்கிறீங்க? சாப்பிடுங்க தம்பி. பயிர் முட்டை சாப்பிட்டு மனசு நிறைய போங்க. இல்ல மட்டும் நீங்க பே பண்ணிருங்க. எங்க அப்பாக்கெல்லாம் விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா பச்சை குத்தி இருக்காரு. அவரோட போட்டோ. எங்க அப்பா வந்து விஜயகாந்த் ஃபேன் ஆகிறதுனால எனக்கு அவருக்கு போட்டி வரும். டிவி அவரு என்ன படம் போட்டாலும் பாப்பாரு விஜயகாந்த். சேம் என்னன்னா நான் தொட மாட்டார். ரிமோட் கணக்கா அவருக்கு சண்டை வரும். என்ன படம்னா அவரு சின்ன கவுண்டரு. எனக்கு ஒரு சில படம் எல்லாம் பிடிக்கும் ப்ரோ. ரமணாலாம் போட்டா நானுமே உட்காந்து பாப்பேன். ஒரு சில படம் எல்லாம் பிடிக்காது. அது இல்லன்னா எனக்கு பிடிச்ச ஹீரோட படம் இல்ல ஸ்டோரி பேஸ்ட் படம் வரும்போது என்ன பண்ணிடுவாரு, இதே போட்டு பாத்துட்டு இருப்பாரு. நானே எங்க அம்மா சண்டை போடுவோம். ஆனா அவர் வந்து டைகாட் ஃபேனு. பாட்டெல்லாம் அப்படியே மனப்பாடமா பாடுவாரு. தீம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றது அப்படியே சொல்லுவாரு. அவங்களாம் ஓஜி. அதே மாதிரி நீ திருப்பியோட ஓஜி ஸ்பாட் கூட்டு வந்திருக்கேன். உங்க போன் கொடுங்களேன், நான் காட்டுறேன். 2 சாங் மிமிக்ரி சர்வீஸ். என் போன்ல வீடியோ இன்ஸ்டாவா யூடியூபா? இன்ஸ்டா சர்ச் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து இப்படிதான் இருக்கும். மிமிக்ரி சுந்தரேசன் தெரியும் ப்ரோ. அவரு அதான் அந்த இது பண்ணுவார்ல, நியூஸ் வாசிக்கிற மாதிரி பண்ணுவார்ல.
என்ன ப்ரோ? உங்க ஃப்ரெண்டா அது? ஆமா, ஹரீஷ் குமார். எப்பயாச்சும் பார்த்திருப்பேன் ப்ரோ, 1-2 வீடியோஸ்ல எப்பயாச்சும் பார்ப்பேன். சதீஷ் என்டர்டெய்னர். சப்ஸ்கிரைப் என்னது ஃபாலோ பண்ணுங்க. ஆக்சுவலா நானும் சதீஷும் okay. கலக்க போது யாரு எல்லாம் ஒட்டுக்க ட்ரை பண்ணோம். அதான் என் பேரு நான் சொல்லிருக்கேன்ல, என்னோட பேரு. உங்களோட பட்டி. இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்றான் ப்ரோ. அப்படியே எங்க ப்ரோ? மிமிக் ரத்தினம் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மிமிக் மெனியான்னு ஒரு ஷோ நடத்துறான். மறக்காம மிமிக்ரி டேலண்ட்ஸ் எல்லாரும் கலந்துக்கோங்க. உண்மையாவே மிமிக்ரிங்கிறது ஆர்ட் தானே ப்ரோ? மிமிக்ரிங்கிறது ஒரு ஆர்ட் தானே? ரொம்ப கஷ்டம். நாங்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு வாய்ஸ் 50 டைமாவது அட்லீஸ்ட் பேசினாதான் கொஞ்சம் ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகும். அது எப்படி ப்ரோ வாய்ஸ் அப்படி மாறுது? தெரியல ப்ரோ, அது அப்படியே பிராக்டிஸ் தான். அவனுக்குலாம் ரொம்ப பர்ஃபெக்டா வரும். ஹரிஸ்க்கு நான் கேக்குறேன், எனக்கு தெரியல, நான் மிமிக்ரி பண்ணணும்னு நினைச்சதும் இல்ல. சும்மா பாருங்க வீடியோ டைம் இருக்கும்போது, அவங்களும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் வாய்ஸ். வாய்ஸ் கலக்கிட்டு இருக்கான். எப்படி பண்றீங்கன்னு சொல்ல, டக்குனு பேசுறீங்க. ஈஸியான வாய்ஸ், ஒண்ணுமே இல்ல. நான் எல்லா வாய்ஸும் பண்றேன் பாருங்க. எல்லா வயசும் இல்ல, மீடியமா தெரிஞ்ச அளவு. எப்படியும் பாக்யராஜ் சார் வந்துருவாரு, அப்படி வந்துரும். எம்ஜிஆர் சார் வயசு நாக்க நடுவுல போட்டு பேசணும். அது வந்து எப்படின்னா ப்ரோ, இதுல ஒரு இது இருக்கு, நான் நிறைய இன்ஸ்டால பாத்திருக்கேன். அதாவது அவர் குண்டடி பட்டதுக்கு அப்புறம் இருக்கிற இந்த பேச முடியாத வாய்ஸ் தான் நிறைய பேரு பாத்திருக்காங்க. ஓகேவா? கரெக்டா தான். அதுக்கு முன்னாடி இருக்கிற வாய்ஸ் நீங்க பேசுங்க பாப்போம். அதுக்கு முன்னாடி தெரியாது ப்ரோ. அதுக்கு முன்னாடி என்ன சிம்பு வராரு, உட்காந்துக்குன்னு சிம்பு வாய்ஸ் எப்படி தெரியுங்களா? வீட்லயே அடி. என்னைக்குமே இங்க தமிழுக்கு தமிழ் மக்களோட கூட நிப்போம். அண்ணன் தம்பிங்கிட்ட சாப்பிடும்போது இப்படிலாம் பண்ணாரு ப்ரோ. சிம்பு வாய்ஸ் வேற மாதிரி வரும் கொஞ்சம். இங்க கத்த முடியல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ? பயந்துட்டேன் ப்ரோ டக்குன்னு. இல்ல ஓகே, எம்ஜிஆர் சார் எம்ஜிஆர்ல இருந்து போயிடும். எம்ஜிஆர் சார் வாய்ஸ் அப்படி இருக்கணும். அவ்வளவுதான். சரோஜா சரோஜா என் ரத்தத்தின் ரத்தமாகி அன்பு உடன் பரப்புகிற அதெல்லாம் எப்படி இருக்கீங்க? மைக் வச்சுக்கிறேன். சாப்பிட்டுருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஐயோ, விஜய் சேதுபதி. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சது விஜய் சேதுபதி இல்ல அவ்வளவுதான். சரோஜா சரோஜா அது ஒரு டைலாக் பேசினேன் ஆக்சுவலா ஒரு டிவி ஷோல. அது அந்த மலையாளத்துல எம்ஜிஆர் சார் வாய்ஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வேற வாய்ஸ் போங்க. அடுத்து ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது வாய்ஸ் சொல்லுங்க நீங்களே. அப்படியா? கவுண்டமணி சார் வாய்ஸ் பேசுங்க. கவுண்டமணியா? அவ்வளவுதான். செந்தில் சார்? செந்தில் வடிவேலு நானே சொல்லிக்கிறேன். நீங்க வாய்ஸ் கேட்க வேண்டாம், நானே சொல்லிக்கிறேன். என்ன கேட்டாலும் கிடைக்கின்றீங்க, எதுவுமே கிடைக்கும். அப்படிதான் சொல்லுவேன் தம்பி. கடைசியில ஒரே ஒரு ஊத்தாப்பம் தான் இருக்கும். அடுத்த வயசுல என்னோட நான் கொஞ்சம் நல்லா பண்ண வயசா சசிகுமார் ப்ரோ. யாரு? சசிகுமார் வந்து பார்த்தோம்னா சிரிக்கிறது அதுல இருந்து பிடிச்சவனா வந்துடும். ஆனா அது அவரதே இல்ல, அவரே டிவில சொல்லிட்டாரு. அவர் சிரிச்சிருக்காரு. நாம நீங்க வேற இந்த படம் பாருங்க, நாடோடியில போய் பாருங்க. அதுதான் வந்து பதறாத நண்பனா இருந்தா சுத்தாலும் சொல்லக்கூடாது இல்ல. என்ன செம்ம சந்தோஷமா இருக்கே. நான் ஒரு வயசு பேசுறேன், கண்டுபிடிங்க யார் வயசு சொல்லுங்க. யூனிக்கான வயசு. பெரிய மனுஷன் மட்டும் கூடை சுத்திரி சவால் சொல்ல மாட்டியாடா? நான் புடிச்சிட்டேன். நீங்க பேசி முடிங்க. நான் கூடை சுத்திரி சவால் சொல்ல மாட்டியாடா? ஏன்னா உள்ள போட்டு தள்ளுண்டாடு. இது வந்து என்னன்னா, பருத்திவன் படத்துல பொடந்தினின்னு ஒரு கேரக்டர். அவரேதான். அவர் நிறைய படத்துல சூப்பரா இருக்கும் ப்ரோ. அவர் கேரளா வந்த கேரளா ஷூட் போயிருந்தோம் ப்ரோ. ஆல்ரெடி புது கேரளா 4-5 நாள் நினைக்கிறேன். ஆடிஷன் வச்சுனே இருப்பாங்க மாத்தி. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஒரு 10 வயசு பண்ணணும், அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு 4 வயசு பண்ணணும், அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு 4 வயசு அப்படியே கொண்டு போனாங்க. அந்த குளிருக்கு வாய்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி குரலே மாறிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் போய் ஸ்டேஜ்ல பண்றோம். ஓகே, ஓரளவு ஆவரேஜா தான் வந்துச்சு. அவ்வளோ கஷ்டம். மிமிக்ரி வந்து நம்ம மிமிக்ரி பண்றதா இருந்தா சில கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்க கூடாது, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் அன்டைம்ல எடுத்துக்க கூடாது, நிறைய அவாய்ட் பண்ணணும். சுடு தண்ணி, சீரக தண்ணி அந்த மாதிரி குடிச்சு நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். தொண்டையை வந்து